ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். 1 சாமுவேல் 17:42. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலக பார்வையில் எதற்குமே ஒரு தகுதியும் தோற்றமும் திறமையும் வேண்டும். அதைத்தான் அன்று கோலியாத்து தாவீதிடம் தேடினான். அது காணப்படவில்லை. அவன் இளைஞனாயிருந்தான். அத்தோடு சிவந்த மேனி உள்ளவனும் அழகானவனுமாய் காணப்பட்டான். கோலியாத்து தாவீதை கண்டதும் அவனை அசட்டை பண்ணி, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று கேட்டான். யுத்தம் செய்வதற்கு உலகம் எதிர்பார்க்கும் தகுதிகள் தாவீதிடம் உண்டோ என்று கோலியாத்து தாவீதின் தோற்றத்தையே பார்த்தான். தாவீதோ வெளிப்புறத்தில் ஒரு யுத்த வீரனை போல தோன்றாவிட்டாலும் அவனது உள்ளான மன உறுதியும் தேவன் மீது அவன் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தேவனோடு அவனுக்கு இருந்த உறவு பிணைப்பும் எப்படிப்பட்டது என்பதையும் கோலியாத்து அறிந்திருக்கவில்லை. தாவீது தைரியமாகவே தலை நிமிர்ந்து நின்றான், வென்றான். பிரியமானவர்களே, பெரும் மதிப்பானவையே தகுதியானவை என்று உலகம் எடை போடுகின்ற அந்தஸ்து, பணம், அழகு, செல்வாக்கு எதுவும் நம்மிடம் இல்லாதிருக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களும் விசேஷமானவர்களுமாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறக்கவே கூடாது. உலகமும் உலகத்தாரும் நம்மை அற்பமாக பார்க்கும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஏனெனில் நமது தகுதியும் பெருமதிப்பும் நமது கர்த்தரே. அவருக்கு முன்பாக கோலியாத் எப்படி நிற்பான்? ஆகவே எது நம்மை எதிர்த்தாலும் தேவ பலத்தோடும் விசுவாசத்தோடும் எதிர்கொள்வோம். கர்த்தர் நமக்காக நிற்பார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, எங்களது பெருமைகளை இன்றே அழித்து போட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உலகம் எதிர்பார்க்கும் தகுதிகள் எங்களில் இராவிட்டாலும் நீரே எங்கள் தகுதியும் பெருமதிப்பாகவும் இருப்பதினால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, எங்கள் வாயில் சொல் புறப்பாததற்கு முன்னே இதோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் நாவை கட்டுப்படுத்தி வாழ உமது கிருபையை எங்களுக்கு தந்தருளுங்க. அப்பா, உங்க கட்டளைகளின் வழியிலும் உங்க கற்பனைகளுக்கு இசைந்த செயல்களிலும் ஈடுபட எங்களுக்கு இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனைத்து மக்களோடும் சமாதானமாக இருக்கவும், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, எங்களை பகைக்கிற, தீவினை செய்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்து சுத்த மனசாட்சியுடன் தேவ அன்புடனும் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் சத்ருவின் மறைவான கண்ணிகளிலோ, ஆபத்து மோசங்களிலோ, பாவ இச்சைகளிலோ அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரந்த உலகின் பல்வேறு நாடுகளில் வாழ்கிற எங்கள் நண்பர்கள், உறவினர்கள், இனஜன பெந்துக்கள், அவர்தம் பிள்ளைகளும் உங்க ஆசீர்வாதமும் கிருபையும் பாதுகாப்பும் தந்தரலை அவர்கள் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், ரெச்சிப்பில் கலிகூறவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அழிந்து போகிற போஜனத்துக்காக எங்கள் பிரயாசங்களை செலவிடாமல் அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான வழியில் உமக்கு மகிமை சேர்க்கும் நற்காரியங்களுக்கு செலவிடவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களிலும் சிக்கி தங்கள் வாழ்வை நரகமாக்கி கொண்டிருக்கும் மக்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தினர் ஆறுதல் அடையவும், பலவித தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்களினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிறவர்கள் மனமாற்றம் அடையவும், அவர்கள் வாழ்வில் சமாதானம் உண்டாகி வாழ்வு சீரடையவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனிமையில் உள்ள முதியவர்களுக்காகவும், நடக்க முடியாத படுக்கையில் உள்ளவர்களுக்காகவும், அவர்கள் ஆரோக்கியம் சுகபலத்தோடு வாழ தேவன் அவர்களை அன்பு செலுத்தி பராமரிக்கிறவர்கள் தேவ பலத்தால் இடைக்கட்டப்பட கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, ஆண்டிறுதி தேர்வு எழுதி மேற்படிப்புக்காக முயற்சிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற கிருபைகளை தந்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடையவும், மேற்படிப்புகளை தொடர்வதற்கான வாசல்களை திறந்தள்ளவும், சமாதானமாய் ஆசீர்வாதமாய் பிள்ளைகள் வாழவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்ட மக்களை உங்கள் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தவும், பிரசவத்துக்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு தேவரீர் இரக்கம் செய்து தாயும் சேயும் சுகபத்திரமாய் பிரித்து சகல தீமைக்கும் விலக்கி காத்திடவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் கைகூடி வரச் செய்து அவர்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தினால் தவிக்கும் குடும்பங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சவரை அறியும் அறிவில் வளரவும்
கலகம் இல்லாமல் அமைதியான ஜீவனம் செய்யவும், ஆளுகிறவர்கள் உங்க வழிநடத்தலையும் ஆலோசனையும் பாதுகாப்பையும் பெற்று வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.